non-native species. So first you have to understand the concept. Okay, so alien நாலே ஒரு enemy mean பண்ணுவோம் இல்லையா? So fight பண்றவங்க alien face வந்து கொடூரமா இருக்கும். Okay, so அந்த மாதிரி ஒரு மீன் பண்ணுவோம். aliens நாலே enemies அப்படி மீன் பண்ணுவோம் இல்லையா? So அதே மாதிரி இப்போ alien so before telling that first you have to know about endemic species. Okay, so if endemic species means the species which grows in a particular geographical region. Okay, so a particular geographical location la varakudiya species da endemic species. Okay, so for example peacock. இப்போ peacock வந்து national bird ன்னு கன்சிடர் பண்ணிருக்காங்க இல்லையா? சோ அப்ப இந்தியன் பீகாக் அப்ப இந்தியால இருக்கக்கூடிய பீகாக். ஓகே, அப்ப அது ஒரு பர்టిక్యులர் ஜியோகிராஃபிக்கல் லொகேஷன்ல இருக்கக்கூடிய ஸ்பீஷீஸ். சோ அதனால இந்தியன் பீகாக் இஸ் கன்சிடர்ட் as a national bird. ஓகே, சோ அதே மாதிரி ரோஸா இருக்கட்டும், ஒரு ரோஸ் வெரைட்டியா இருக்கட்டும். சோ அந்த ரோஸ் வந்து பர்టిక్యులர் லொகேஷன்ல இருக்கு. ஓகே, சோ அந்த மாதிரி வரக்கூடிய அந்த பர்టిక్యులர் ஜியோகிராஃபிக்கல் லொகேஷன்ல வரக்கூடிய அந்த ஸ்பீஷீஸ் தான் எண்டமிக் ஸ்பீஷீஸ் னு சொல்றோம். சோ அதே மாதிரி ஏலியன் ஸ்பீஷீஸ். இப்போ ஏலியன் ஸ்பீஷீஸ்னா சோ another geographical locationல இருந்து இங்க வரக்கூடிய ஸ்பீஷீஸ். ஓகே, இன்னொரு ஜியோகிராஃபிக்கல் லொகேஷன்ல. ஓகே, so the alien invasive species these species grow in a particular geographical location, but it is transferred to another location. Okay, but it is transferred to another geographical location. Particular geographical location la irukku இன்னொரு country, particular country la irukku இன்னொரு countryக்கு transfer ஆகக்கூடிய அந்த species தான் என்னது alien invasive species. For example, so இது எப்படி spread ஆகுது? The alien invasive species எப்படி spread ஆகுதுன்னா for example ஒரு businessman இருக்கட்டும். ஓகே, ஒரு businessman வந்து ஒரு countryல இருந்து இன்னொரு countryக்கு வருவாரு. சோ அப்ப அவங்க பாத்தீங்கன்னா அந்த countryல வந்து எந்த plants வந்து some plants வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும், அழகா இருக்கும். ஓகே, சோ அப்ப அந்த மாதிரி plants வந்து நம்ம இங்க கொண்டு வரலாம். சோ அந்த மாதிரி ஒரு countryல இருந்து இன்னொரு countryக்கு plants எடுத்துட்டு வரலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா edible fruits by birds. So birds வந்து migrate ஆகும். நம்ம migratory birds. So migration means the birds move from one place to another place, isn't it? So அப்போ ஒரு bird for example birds வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகும்போது அந்த ஃப்ரூட்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த சீடை வந்து போட்டுட்டு போகும். ஸோ அது வந்து ஒரு கண்ட்ரில இருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு வந்து அந்த சீட்ஸ் மூலமா அந்த ஸ்பீஷீஸ் வந்து வளரலாம். ஸோ அது மாதிரி. ஸோ இதுதான் வந்து ஏலியன் இன்வசிவ் ஸ்பீஷீஸ். ஓகே, ஸோ இந்த ஏலியன் இன்வசிவ் ஸ்பீஷீஸோட ஒரு பர்டிகுலர் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன? It grow fastly. Then it is easily adapted to our environment. Okay, so அந்த environment condition, இந்த environmental conditionக்கும் சீக்கிரமா இது வந்து அடாப்ட் ஆயிடும். ஓகே, so இதனால என்ன it affects the soil quality and moreover it affects the other plants. Okay, other edible plants. So mainly it causes effect on decomposition, negative impact on decomposition. Okay, so decomposition நமக்கு தெரியும் இல்லையா? பாக்டீரியா, ஃபங்கை எடுத்துவோம். ஸோ இதெல்லாம் பிளான்ட்ஸ் வந்து அந்த ட்ரை பிளான்ட்ஸ் அண்ட் லீவ்ஸ் வந்து டீகம்போஸ் பண்ணி ஹியூமஸ் ஆகுது. ஸோ தட் இஸ் a humification process னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அப்போ it is a negative impact on decomposition. Negative impact. Okay, so negative impact on decomposition னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த ஏலியன் இன்வசிவ் ஸ்பீஷீஸ், இந்த இன்வசிவ் ஸ்பீஷீஸ் பார்த்தீங்கன்னா டீகம்போஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். ஏன்னா நம்ம ஏரியாவில் உள்ள நம்ம ஜியோகிராஃபிக்கல் நம்ம இந்தியாவில் உள்ள அந்த பாக்டீரியா, ஃபங்கை, எர்த்வர்ம், ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஸ்பீஷீஸையே டீகம்போஸ் பண்ணி ப்ராக்டிஸ் ஆகிருக்கும் இல்லையா? ஸோ அதே மாதிரி ஆனால் இன்னொரு கண்ட்ரியில் உள்ள ஒரு பிளான்ட் வந்து புதுசாக இங்கே வரும்போது அதை டீகம்போஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகே, ஸோ அதான் நெகட்டிவ் impact on decomposition.
டீகாம்போசிஷன். இப்போ நம்மவே பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவிலேருந்து சைனாவுக்கு போகிறோம். ஸோ சைனாவோட ஃபுட்டு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம அது யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். சைனா கண்டிஷனுக்கு நம்ம செட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் இல்லையா? ஸோ அதே மாதிரி இந்த பாக்டீரியா, ஃபங்கை இதெல்லாம் வந்து இங்கே உள்ள ஸ்பீஷீஸையே டீகாம்போஸ் பண்ணி ப்ராக்டிஸ் ஆகிருக்கும். அப்போ இன்வேசிவ் ஸ்பீஷீஸ் இன்னொரு ஸ்பீஷீஸை டீகாம்போஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஓகே, ஸோ தட் இஸ் த நெகட்டிவ் இம்பேக்ட் ஆன் டீகாம்போசிஷன். ஓகே, தென் ஸோ த ஏலியன் இன்வேசிவ் ஸ்பீஷீஸ் தேர் ஆர் நம்ம புக்கில் வந்து 2 ஸ்பீஷீஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் தட் ஐகோர்னியா கிராசிபஸ். The second one is that Prosopis juliflora. Okay, so Iconia crassipus. So it is a native of South America. Okay, so it is an invasive species. It is the first. It is a native of South America. South America la irukkudiya plant vandu innoru country ku vandu entry aayirukku. Okay, so that is known as Iconia crassipus. So the Iconia crassipus இது வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமா ஈஸியா க்ரோ ஆயிரும், ஈஸியா ஸ்ப்ரெட் ஆயிரும். ஓகே, ஸோ இது ஸ்ப்ரெட் ஆகிறதுனால, ஸோ இது ஃபார் எக்ஸாம்பிள் பாண்ட் எக்கோசிஸ்டத்தில் ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஃபுல்லாக வந்து அந்த பாண்டில் வந்து ஃபிஷ்ஷஸ், நிறைய அக்வாட்டிக் அனிமல்ஸ், ஃபிஷ்ஷஸ், ஸோ இதெல்லாம் இருக்கும், வாட்டர் ஸ்பீஷீஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அப்போ இந்த ஸ்பீஷீஸ் ஃபுல்லாகவே ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகிடுச்சுன்னா உள்ளே இருக்கக்கூடிய அந்த வாட்டர் ஸ்பீஷீஸுக்கு என்ன ஆக்சிஜன் கண்டென்ட் வந்து ப்ராப்பராக கிடைக்காது. ஓகே, ஸோ இட் டிக்ரீசஸ் த ஆக்சிஜன் கண்டென்ட். ஓகே, இட் டிக்ரீசஸ் த ஆக்சிஜன் கண்டென்ட். ஸோ அப்போ ஆக்சிஜன் கண்டென்ட் வந்து கிடைக்காம இருக்கும்போது அந்த வாட்டரில் இருக்கக்கூடிய ஸ்பீஷீஸ் எல்லாம் சீக்கிரமாக டை ஆகும். ஓகே, ஸோ இது வந்து ஐகோனியா கிராசிபஸ். Okay, it is a native of South America. So mainly it decreases the oxygen content in the water ecosystem. Okay, then the next one is that Prosopis juliflora. It is a native plant of Mexico and South America. It is a native plant of Mexico and South America. So இது இங்கே இருந்தேன்னா ஃபஸ்ட்டு இங்கே குஜராத்துக்கு என்றாச்சு, திரும்ப பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ், திரும்ப தமிழ்நாடு. ஸோ இது ஒரு முள்ளு மரம்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரீ, சரியா? ஸோ இது பார்த்தீங்கன்னா எப்போவுமே இந்த மெடிசினல் பிளான்ஸோட தான் வளரும். ஹெர்பேஷியஸ் பிளான்ட், மெடிசினல் பிளான்ஸோட தான் இந்த Prosopis julifloraங்கிற பிளான்ட்ஸ் வந்து வரும். ஸோ it is one of the aggressive colonizer. ஓகே, ஸோ அக்ரெசிவ் காலனைசர்னா எல்லாம் எப்படின்னா ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகும், அக்ரெசிவ் ஃபாஸ்ட்டாக வளரக்கூடியது, ஃபாஸ்ட்டாக வளர்ந்து ஒரு குரூப்பாக ஃபார்ம் ஆயிடும். ஓகே, ஸோ அக்ரெசிவ் காலனைசர். ஸோ இது பார்த்தீங்கன்னா மெடிசினல் பிளான்ஸோட தான் ஃபுல்லாகவே வரும். ஸோ இது மெடிசினல் பிளான்ஸோட வர்றதுனால அந்த மெடிசினல் பிளான்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணும். ஓகே, இந்த Prosopis juliflora இந்த பிளான்ட் என்ன பண்ணும்னா இட் அஃபெக்ட்ஸ் த மெடிசினல் பிளான்ட்ஸ். ஓகே, ஸோ இப்போ இது வந்து கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம அதை கில் பண்ணாலும், ஸோ நம்ம கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க, ஸோ அது மெடிசினல் பிளான்ட்ஸ், அந்த மெடிசினல் பிளான்ட்ஸோட குவாலிட்டியை வந்து அஃபெக்ட் பண்ணும். ஓகே, ஸோ then Prosopis juliflora. ஸோ இந்த Prosopis juliflora ஓட ஒரு மெயின் யூஸ் என்னன்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. தட் இஸ் it protect the wind erosion. Okay, so it stop the wind erosion and moreover it stabilize the sand dunes. Okay, sand dunes மணல் மேடுன்னு எல்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மணல் மேடு இந்த டெசர்ட் ஏரியாஸில், கோஸ்டல் ஏரியாஸில் இதில் இருக்கக்கூடிய அந்த சாண்ட் டியூன்ஸ் எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ மோரோவர் இட் இஸ் அ மெயின் சோர்ஸ் ஆஃப் சார்கோல். இட் இஸ் அ மெயின் சோர்ஸ் ஆஃப் சார்கோல்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ தீஸ் ஆர் த alien invasive species, Iconia crassipus, Prosopis juliflora. These are the alien invasive species. So I think இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ மோரோவர் இன்னொன்று நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிரிட்டிஷர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா? ஸோ அந்த பிரிட்டிஷர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம நாட்டில் வந்து இந்த கேஷ்யூ நட்டு, பெப்பர்ஸ் இதெல்லாம் வந்து நல்ல குவாலிட்டியான பிளான்ட்ஸ் அங்கெல்லாம் இது வந்து கிடைக்காது. ஸோ அதுக்காக தான் இங்கே வந்து அப்படியே என்ட்ராகி
இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த பிரிட்டிஷர்ஸ் ரூல் பண்ணி, ஆனால் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த பிளான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹைலி எஃபெக்டிவான பிளான்ஸ், ஹைலி குவாலிட்டியான பிளான்ஸு. ஆனால் நமக்கு வந்து அதை வந்து எப்படி ப்ராப்பராக யூஸ் பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ இப்போ ஸ்டூடெண்ட்ஸில் இருக்குது, இப்போ நீங்கள் வந்து இப்போ யங் ஜென்ரேஷனில் இருக்கீங்க. ஸோ நீங்கள் வந்து நல்ல ஒரு ஹை பொசிஷனில், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அக்ரிகல்ச்சர் படிக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் ஆகலாம். ஓகே, நீங்கள்லாம் படித்து வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்ல பொசிஷனில் இருப்பீங்க. ஒன்று அப்போ எனக்கு வந்து நல்ல வயசாயிரும். ஓகே, ஸோ அப்போ நீங்கள் நல்ல பொசிஷனில் இருக்கும்போது இந்த பிளான்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடெக்ட் பண்ணணும். ஓகே, நம்ம இந்தியன் குவாலிட்டிங்கிற இந்தியன் பிளான்ஸை வந்து நல்லா ப்ரொடெக்ட் பண்ணணும். ஓகே, அந்த மாதிரி நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்து நல்லா பண்ணணும். ஓகே, ஓகேம்மா, தேங்க்யூ.